அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ரூபீஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க பார்க்க போற விலாக் வந்து ஒரு மார்னிங் டெய்லி ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோ அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். ஸோ காலையில ஒரு 6 மணிக்கு நான் வெளியில என்னோட பால்கனிலேருந்து எடுத்த வீடியோங்க இது. வியூ சூப்பரா இருக்கு இல்லையா? ஸோ ஃபஜர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜர் முடிச்சுட்டு குரான் ஓதிட்டு கொஞ்ச நேரம் நானும் போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தோசை போட்டிருக்கேன். தோசையோட வேர்க்கடலை சட்னியும் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்க பார்க்கலாம், தோசை வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு சைட் பை சைட். இது வந்து என் ஹஸ்பண்டு பசங்களுக்கு குடுத்துட்டு பசங்க இன்னும் எந்திரிக்கலைங்கள, பசங்க தூங்கிட்டே தான் இருக்காங்க. சரி நானும் என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். மீன்வைல் வேறு வேலை எது இருந்தாலும் சைட்ல போட்டுட்டு ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னைக்கு வந்து லன்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அரேபியன் ரைஸ் மண்டி அரேபியன் சிக்கன் மண்டி செய்யலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவை அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் இதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிக்கன் மண்டிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏலக்காய், லவங்கம், ட்ரை லெமன், ஜீரகம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா பட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து பிளெண்டரில் ஒரு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் அதோட மசாலா பவுடருங்க. இது அரேபியன் மண்டி வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹெவி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அதோடு சேர்த்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ தான் நான் வந்து மண்டி செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லையா, நல்லா வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேரினேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மசாலாவை தடவிட்டு ஒரு 3 ஹார்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து மசாலா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டேன் சைடில். இப்போது பேன் வச்சுட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, அப்புறமா 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் ஆனியனோடு சேர்த்து ஒரு ட்ரை லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மண்டி மசாலா நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு, ஒரு தக்காளி வந்து நான் ப்யூரே பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மண்டிக்கு வந்து கீ இன்க்ரீடியண்ட்டே வந்து ட்ரை லெமன் தாங்க. உங்ககிட்ட ட்ரை லெமன் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமனோட ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா சேம் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நான் அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் இறங்குற வரைக்கும், சிக்கனும் ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. என்னோடய சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்துடுச்சுங்க. நான் இப்போ வந்து சிக்கன் ஒரு தனி பிளேட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நான் வந்து கொஞ்சமாக 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் 1/2 கிலோ ரைஸ் சொன்னேன் இல்லையா, 1/2 கிலோ ரைஸ்க்கு நான் வந்து
அ 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுல சேர்த்து நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் போட்டு ஸ்டீம் வச்சாச்சு. நீங்க பார்க்கலாம். என்னோட லஞ்ச் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இதுதான் எங்களோட லஞ்ச் இன்னைக்கு. ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்றேன். நீங்களும் என்னோட லஞ்ச் என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல விளாகோட நான் உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரூபீஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.